அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல இந்த செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல திருக்குறள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துரும். திருக்குறள்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. காலந்தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலந்தாழ்ந்தே செய்ய வேண்டும். காலந்தாழ்ந்தாமல் செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலந்தாழ்த்த கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்த லேட்டா தான் பண்ணணும்னு நினைச்சோம்னா லேட்டா தான் பண்ணணும். அதை லேட்டா பண்ணாம சீக்கிரமா பண்ணணும்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதை பண்றதுக்கு லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருக்குறள் 672 அதிகாரம் வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல. சோ இன்றைய தினமணி செய்தித்தாள்ல மருத்துவ துறை சார்ந்து நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேத்து மருத்துவத்துறைக்கான மானிய கோரிக்கை, அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுல புதுசா என்னெல்லாம் திட்டங்களை கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத பத்தி விரிவாக பேசியிருக்காங்க. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா, முதல்வர் முதியோர் காப்பீடு அப்படிங்கிற புதிய திட்டம் தமிழக அரசாங்கத்தால நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த முதல்வர் முதியோர் காப்பீடு அப்படிங்கிற திட்டம் எதன் அடிப்படையில இருக்க போகுது அப்படின்னா, நமக்கு தமிழ்நாட்டுல முதியவர்கள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? முதியவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறதும் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. அதனால 70 வயதை கடந்த முதியோர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வருமான உச்சவரம்பு அப்படிங்கிறது இல்லாம எல்லாருக்குமே கட்டணம் இல்லாத மருத்துவ சிகிச்சைகளை வழங்குறதுக்காக காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. சிம்பிளா பாத்தீங்கன்னா, இது ஆல்ரெடி மத்திய அரசாங்கம் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு அவங்களோட இன்கம், பொதுவா இந்த மாதிரி திட்டங்களுக்கு இன்கம் லிமிட் வைப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி எந்த இன்கம் லிமிட்டுமே இல்லாம வயசானவங்களும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப ஏழை மக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. 70 வயசுக்கு மேல இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. 70 வயசுக்கு மேல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்கம் காப்பீடு, மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது கொடுக்கும். அதுல மத்திய அரசாங்கம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. தமிழக அரசாங்கம் எத்தனை லட்சம் ரூபாய் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நாள் அன்னைக்கு நமக்கு தெரிய வரும். சரியா? இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, முதல்வர் முதியோர் காப்பீடு அப்படின்னு சொல்லி 70 வயசு கடந்தவங்களுக்கு கட்டணம் இல்லாத ஒரு காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேற என்ன அறிவிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் அப்படிங்கிற சட்டம், தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் அப்படிங்கிறது 1939 வந்திருக்கும். அடிக்கடி கொஸ்டின்ல டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு கேள்வி, மேட்ச்லயே நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. சரியா? தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம், தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் அப்படிங்கிறது 1939 வந்திருக்கும். அவர் ராஜாஜி இருந்த காலகட்டத்துல போட்டிருப்பாரு. அந்த சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு அதே மாதிரியான புதிய சட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்படும் அப்படிங்கிறத நம்மளுடைய மருத்துவத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இல்லம் தேடி இரத்த பரிசோதனை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஆல்ரெடி மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லி நமக்கு திட்டம் இருக்கு. கரெக்டா? இல்லம் தேடி கல்வின்னு தான் நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். இப்ப இல்லம் தேடி ரத்த பரிசோதனை அப்படிங்கிறதையும் சேர்த்து படிக்கணும். ஓகேவா? எப்படி மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு கீழே மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கே போய், முதியவர்கள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கே போய் அவங்களுக்கு எப்படி சிகிச்சைகளை வழங்குறாங்களோ, அதே மாதிரி இந்த இல்லம் தேடி ரத்த பரிசோதனை திட்டத்துக்கு கீழே முதியவர்கள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கே போய் அவங்க கிட்ட அந்த பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணா என்ன இது குறைபாடு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதை வச்சு அவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க. சரியா? சோ அந்த மாதிரியான ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது போக நிறைய திட்டங்கள் பத்தின அறிவிப்புகள், கிட்டத்தட்ட 115 திட்டங்களுக்கான அறிவிப்புகள் இருந்துச்சு. அதுல நமக்கு பரீட்சைக்கு தேவையானதுதான் நம்ம எடுத்து எடுத்து பாக்குறோம். சரியா? அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, HIV பாதித்த குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிதி உதவி அப்படிங்கிறது வழங்கிட்டு இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த நிதி உதவியை அதிகப்படுத்தி கொடுக்க போறாங்க. ஆல்ரெடி 1000 rupees கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. பெற்றோர் இருவரையும் இழந்து வாழும் HIV பாதித்த குழந்தைகளுக்கு மாதம் 3000 ரூபாய் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. அப்பா அம்மா 2 பேருமே இல்ல, ஆனா அந்த குழந்தைக்கும் HIV பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன பண்றாங்க, 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. பெற்றோர் ஒருவரை இழந்தவர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும். அப்பா இல்ல அம்மா யாராவது ஒருத்தர் இல்ல, ஒரு பெற்றோர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குழந்தைகள், அந்த குழந்தைக்கு HIV பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. சரியா?
இதை தாண்டி பாக்குறப்ப ஸ்கூல்ல எல்லாம் வந்து யோகா கொண்டு வர்றதுக்கான ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அந்த என்சிசி அந்த மாதிரியான குரூப் எல்லாம் வச்சு நமக்கு இந்த யோகாவை கொண்டு வர போறாங்க. இந்த மாதிரியான அறிவிப்புகள், இந்த 115 அறிவிப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசு மருத்துவமனைகள்ல வந்து ஃபுல் பாடி செக்கப்கான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நலம் அப்படிங்கிறது திட்டத்தோட பேரு. நலம் ஒருங்கிணைந்த இலவச உடல் நல பரிசோதனை திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நலம் ஒருங்கிணைந்த இலவச உடல் நல பரிசோதனை அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 14 வகையான உடல்நல பரிசோதனைகள் அப்படிங்கறத அரசாங்கத்தினுடைய அரசு மருத்துவமனைகளை நம்ம போய் செக்அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம். ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுல 14 வகையான விஷயங்கள் வந்து இருக்கும். 14 வகையான டெஸ்ட் பண்ணுவாங்க. ஹார்ட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ எலிஜிபிலிட்டி என்ன, 30 வயசுக்கு மேல இருக்கணும். எவ்வளவு டைப் ஆஃப் பரிசோதனைகள் பண்ணிக்கலாம்? 14 வகையான உடல்நல பரிசோதனைகளை வந்து பண்ணிக்கலாம். அந்த திட்டத்தோட பேரு நலம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது பள்ளி மாணவ மாணவிகளுக்காக இரும்பு கண்மணி அப்படிங்கிற திட்டம் வரப்போகுது. இந்த இரும்பு கண்மணி திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, மறுபடியும் 11ஆம் வகுப்பு இதுல படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க உடம்புல இரத்த சோகை அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கண்டறிஞ்சு அவங்களுக்கு சிகிச்சைகளை வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த இரும்பு கண்மணி அப்படிங்கிற திட்டம். அதான் ஹீமோகுளோபின் எஸ்டிமேஷன் பண்ணி சிகிச்சைகளை வழங்க போறாங்க. சோ இரும்பு கண்மணி அப்படிங்கிற திட்டம்னா எந்தெந்த வகுப்புகள் அப்படிங்கிறது தெரியணும். 6, 9, 11 இந்த 3 வகுப்புகள்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஹீமோகுளோபின் எஸ்டிமேஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க போறாங்க. அந்த திட்டத்தினுடைய பேர் வந்து இரும்பு கண்மணி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இன்றைய செய்தித்தாள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய திட்டங்கள் இருக்கு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.